ஓம் சாந்தி. ஜூலை 17, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் உங்கள் அட்டவணையில் எந்த பௌதிக புலன்களும் உங்களை ஏமாற்றவில்லையே என்பதை பாருங்கள். கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியவை. ஆகையினால் அவை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: அனைத்திலும் மோசமான பழக்கம் எது? அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: உங்கள் சுவை அரும்புகளை திருப்திப்படுத்துவதே மிக மோசமான பழக்கமாகும். உங்களில் சிலர் சுவையானவற்றை பார்க்கும் பொழுது ரகசியமாக அதை உண்கின்றீர்கள். சிலவற்றை மறைப்பது என்றால் திருடுவது என்று அர்த்தம். மாயை திருடுகின்ற ரூபத்திலே பலரையும் அவர்களின் மூக்கிலும் காதுகளிலும் பிடித்து இழுக்கின்றாள். உங்களின் புத்தியானது எவற்றினாலும் ஈர்க்கப்படும் பொழுது இந்த பழக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே வழிமுறை உங்களை தண்டித்துக் கொள்வதாகும். உங்களுடைய தீய பழக்கங்களை அகற்றுவதற்கு நீங்கள் உங்களை அதிக அளவில் தண்டிக்க வேண்டும். ஓம் சாந்தி. நீங்கள் இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் அனைத்தையும் உங்களிடமே கேட்க வேண்டும். நான் இங்கே ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து தந்தையை நினைவு செய்கின்றேனா? சிவசக்தி பாண்டவ சேனை நினைவு கூறப்படுகிறது. சிவ் பாபாவின் சேனைகளான நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த பௌதிகமான சேனையில் இளமையானவர்கள் மாத்திரமே இருக்கின்றனர். அங்கே வயதானவர்களோ குழந்தைகளோ இருப்பதில்லை. இந்த சேனையில் இளையவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் போன்ற அனைவரும் உள்ளனர். அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். இது மாயையை வெற்றி கொள்கின்ற சேனையாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் மாயையை வெற்றி கொண்டு உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்கள் புலன் அங்கங்கள் அதிக அளவில் உங்களை ஏமாற்றுகின்றன. எந்த புலன் அங்கம் உங்களை இன்று ஏமாற்றியது என உங்கள் அட்டவணையில் எழுதுங்கள். இன்று நான் இன்னார் இன்னாரை பார்த்து அவளை தொட விரும்பினேன். கண்களே அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு புலன் அங்கத்தையும் சோதியுங்கள். எந்த புலன் அங்கம் அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்துகிறது? இதை அடிப்படையாக கொண்ட சுர்தாஸின், அதாவது தன்னையே குருடனாக்கி கொண்டவரின் உதாரணம் உள்ளது. நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். கண்கள் உங்களை அதிக அளவில் ஏமாற்ற முடியும். மாயை நல்ல குழந்தைகளையும் ஏமாற்றுகின்றாள். அவர்கள் நல்ல சேவையை செய்த பொழுதிலும் அவர்களின் கண்கள் அவர்களை அதிக அளவில் ஏமாற்றுகின்றன. நீங்கள் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவைகளே உங்களின் எதிரிகளாகும். அவை உங்கள் அந்தஸ்தையே அழிவடைய செய்கின்றன. விவேகமான குழந்தைகள் இதை மிக நன்றாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் சட்டை பையில் ஒரு டைரியை வைத்திருங்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்களின் புத்தி தவறான வழியில் செல்லும் பொழுது அவர்கள் தங்களையே கிள்ளிக் கொள்வார்கள். நீங்களும் உங்களை தண்டிக்க வேண்டும். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் புலன்கள் உங்களை ஏமாற்றவில்லையே என்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். அவை ஏமாற்றினால் அப்பால் சென்று விடுங்கள். அந்த நபரை பார்த்து கொண்டு அங்கே நிற்காதீர்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் அதிக அளவு குழப்பங்கள், அதாவது தீய பார்வை உள்ளன. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் அங்கே விகாரமான பார்வை ஏற்படுகிறது. இதனாலேயே சந்நியாசிகள் தங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருக்கிறார்கள். சில சந்நியாசிகள் பெண்களுக்கு தமது முதுகை காட்டியவாறு அமர்ந்துள்ளனர். அந்த சந்நியாசிகள் எதனை பெறுகிறார்கள்? இவர்கள் 1 அல்லது 2 மில்லியன்களையோ அல்லது பல பில்லியனையோ பெறுகின்றனர். அவர்கள் மரணித்ததும் அனைத்துமே முடிவடைந்து விடுகிறது. பின்னர் அவர்கள் அடுத்த பிறவியில் மீண்டும் பணத்தை சேகரிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பெறுகின்ற அனைத்தும் அழியாத ஆஸ்தி ஆகிறது.
அங்கே செல்வத்திற்கான பேராசை இருக்க முடியாது. நீங்கள் பெரும் பிரயத்தனம் செய்யும் அளவிற்கு அங்கே உங்களுக்கு எந்த குறையும் இருக்க முடியாது. கலியுக இறுதிக்கும் சத்யுக ஆரம்பத்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. அங்கே எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது. இங்கே எதுவுமே இல்லை. சங்கமம் என்ற வார்த்தையுடன் அதி மேன்மையான என்ற வார்த்தையையும் நிச்சயமாக சேர்த்து எழுதுங்கள் என பாபா சதா கூறுகின்றார். நீங்கள் வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும். ஏனெனில் அது விளங்கப்படுத்த இலகுவாக இருக்கும். மனிதர்கள் தேவர்களாக மாற்றப்பட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் அவர் நிச்சயமாக அவர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு, நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கு சங்கம யுகத்திலேயே வர வேண்டும். மனிதர்கள் கார் இருளில் உள்ளனர். சொர்க்கம் என்றால் என்ன என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். மற்ற மதத்தவர்களால் சொர்க்கத்தை பார்க்கவும் முடியாது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்கள் தர்மம் ஒன்றே அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த இடம் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. ஆயினும் தாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. எவருமே இதை அறிய மாட்டார்கள். பாரத மக்களும் இதை மறந்துவிட்டார்கள். 100,000கணக்கான ஆண்டுகளின் முன்னர் சொர்க்கம் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்துவர்களும் கூறுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் தேவியும் தேவரும் என அழைக்கப்பட்டனர். கடவுளே நிச்சயமாக தேவ தேவியரை உருவாக்குகின்றார். எனவே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் அட்டவணையை ஒவ்வொரு நாளும் சோதியுங்கள். எந்த புலனங்கம் உங்களை ஏமாற்றியது? நாக்கும் குறைந்ததல்ல. உங்களில் சிலர் நல்லவற்றை பார்க்கும்பொழுது அதை ரகசியமாக உண்கின்றீர்கள். நீங்கள் அதை பாவம் என புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அதுவும் திருடுவதே. சிவ் பாபாவின் யஜ்யத்தில் இருந்து திருடுவது மிகவும் தீங்கானது. ஒரு வைக்கோலை திருடுபவர் 1000ஐயும் திருடுகின்ற பழக்கத்தை கொண்டிருப்பார். மாயை பலரை அவர்களின் மூக்கை பிடிக்கின்றாள். இந்த தீய பழக்கங்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் உங்களை தண்டிக்க வேண்டும். நீங்கள் தீய பழக்கங்களை கொண்டிருக்கும் வரை உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. சொர்க்கத்திற்கு செல்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆயினும் ஒரு அரசன் அல்லது அரசியாக ஆகுவதற்கும் ஒரு பிரஜையாக ஆகுவதற்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்கள் புலன் அங்கங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். எந்த புலன் அங்கம் உங்களை ஏமாற்றுகிறது? அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். ஏனெனில் இதுவும் ஒரு வியாபாரமே ஆகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், என்னுடன் வியாபாரம் செய்ய விரும்பினால், நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். தந்தை வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். ஆனால் மாயை உங்கள் வழியில் தடைகளை ஏற்படுத்துகின்றாள். அவள் உங்களை ஸ்ரீமத்தை பின்பற்ற அனுமதிப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தவறு செய்கின்ற போது அதற்காக அதிக அளவு வருந்த வேண்டியதுடன் ஒருபொழுதும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற முடியாது என்பதையும் மறக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக ஆகுவோம் என சந்தோஷமாக கூறுகின்றீர்கள். ஆயினும் நீங்கள் தொடர்ந்தும் உங்களையே கேட்க வேண்டும், எனது புலன் அங்கங்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா? முன்னேறி செல்வதற்காக தந்தை உங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களை தொடர்ந்தும் நடைமுறையில் இடுங்கள். நாள் முழுவதற்குமான அட்டவணையை பாருங்கள். பல தவறுகள் தொடர்ந்தும் செய்யப்படுகின்றன. கண்கள் உங்களை அதிகளவில் ஏமாற்றுகின்றன. சில நேரங்களில் நீங்கள் சிலர் மீது ஈர்க்கப்பட்டு அவருக்கு உணவோ அல்லது பரிசு பொருட்கள் போன்றவற்றையோ கொடுக்க விரும்புகின்றீர்கள். அதில் அதிக அளவு நேரம் வீணாக்கப்படுகிறது. மாலையின் ஒரு மணி ஆகுவதற்கு அதிக அளவு முயற்சி எடுக்கிறது. 8 மணிகளே பிரதானமானவர்கள். 9 ரத்தினங்கள் பற்றியே பேசப்படுகிறது. 1 பாபாவும் பின்னர் 8 மணிகளும் உள்ளனர். மத்தியில் இருக்கும் ரத்தினமே பாபாவை குறிக்கிறது.
மக்கள் தீய சகுனங்களை அனுபவம் செய்யும் பொழுது 9 ரத்தினங்கள் பதித்த மோதிரத்தை அணியும்படி கேட்கப்படுகின்றார்கள். பல முயற்சியாளர்கள் மத்தியில் 8 பேரே திறமை சித்தி அடைகிறார்கள். 8 ரத்தினங்கள் பற்றி அதிக அளவு புகழ் உள்ளது. நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுது புலன் அங்கங்கள் உங்களை ஏமாற்றுகின்றன. தமது தலைமீது பல பாவ சுமைகள் உள்ளன என்ற உணர்வு பக்தி மார்க்கத்திலும் அவர்களுக்கு உள்ளது. அவர்கள் தானம் செய்வதாலோ அல்லது புண்ணியம் செய்வதாலோ தமது பாவங்கள் அழிக்கப்படலாம் என உணர்கின்றனர். சத்யுகத்தில் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை, ஏனெனில் அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. இங்கே நடப்பவையே அங்கேயும் நடந்திருந்தால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தை எவ்வாறு பெறுவது என கடவுள் இங்கே அமர்ந்திருந்து கற்பிக்கின்றார். உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியாது விட்டால் அப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். பின்னர் எங்களுடைய பாபாவே சத்குருவும் ஆவார் என நீங்கள் நினைவு செய்ய முடியும். அசுர வழிகாட்டல்களை பின்பற்றியதால் மனிதர்கள் தந்தையை அதிக அளவு அவமரியாதை செய்துள்ளனர். தந்தை இப்பொழுது அனைவரையும் ஈடேற்றுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் அனைவரையும் ஈடேற்ற வேண்டும். எவரை பற்றியும் அவமரியாதை செய்யவும் கூடாது. எவர் மீதும் தூய்மையற்ற பார்வையையும் கொண்டிருக்க கூடாது. இல்லையெனில் உங்களுக்கு நீங்களே இழப்பை ஏற்படுத்துவீர்கள். அந்த அதிர்வலைகள் பின்னர் மற்றவர்களையும் பாதிக்கும். தந்தை கூறுகின்றார், இலக்கு மிக உயர்ந்தது. ஒவ்வொரு நாளும் உங்கள் அட்டவணையை பாருங்கள். நான் ஏதாவது பாவ செயல்களை செய்துள்ளேனா? இது பாவ செயல்கள் நிறைந்த உலகம். பாவ செயல்கள் செய்வதற்கான காலகட்டமாகும். பாவ செயல்களை வெற்றி கொண்ட தேவர்களின் காலகட்டத்தை எவருமே அறிய மாட்டார்கள். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாவத்தை வென்றவர்களின் சகாப்தம் தொடங்கியது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் விகாரங்களின் சகாப்தம் தொடங்கியது. இங்குள்ள அரசர்களும் தொடர்ந்தும் பாவ செயல்களை செய்கின்றனர். இதனாலேயே நான் உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயல் பற்றிய கர்ம தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றேன் என தந்தை கூறுகின்றார். ராவண ராஜ்யத்தில் உங்கள் செயல்கள் பாவகரமானவை. சத்யுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை. அங்கே பாவங்கள் செய்யப்படுவதில்லை. அங்கே விகாரம் பற்றிய குறிப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையினால் திரிநேத்ரியாகவும் திரிகால்தரிசியாகவும் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். எந்த மனிதராலும் உங்களை இவ்வாறு ஆக்க முடியாது. தந்தையே உங்களை இவ்வாறு ஆக்குகின்றார். முதலில் நீங்கள் ஆஸ்திகர்களாகி பின்னர் திரிநேத்ரியாகவும் திரிகாலதரிசியாகவும் ஆகின்றீர்கள். முழு நாடகத்தின் ரகசியமும் உங்கள் புத்திகளில் உள்ளது. அஷரீரி உலகம், சூஷ்ம உலகம், 84 பிறவிகளின் சக்கரம் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. பின்னர் அனைத்து மதங்களும் வருகின்றன. அவை தொடர்ந்தும் விரிவாக்கம் அடைகின்றன. அந்த மத ஸ்தாபகர்களை குருமார் என அழைக்க முடியாது. ஒரே ஒரு சத்குருவே அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். மற்ற அனைவரும் சத்கதி அருள வருவதில்லை. அவர்கள் மதங்களின் ஸ்தாபகர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவை நினைவு செய்வதன் மூலம் எவருமே சத்கதி அடைவதில்லை. எவருடைய பாவங்களும் அழிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் பக்தியின் வரிசையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் மாத்திரமே இந்த ஞான வரிசையில் உள்ளீர்கள். நீங்கள் வழிகாட்டிகள் ஆவீர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுகின்றீர்கள். தந்தையே விடுதலையாக்குபவரும் வழிகாட்டியும் ஆவார். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் பாவங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆகையால் ஒருபுறம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், மறுபுறம் நீங்கள் எந்த பாவ செயல்களும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும்.
முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பாவ செயல்கள் செய்தால் 100% தண்டனை இருக்கும். முடிந்தவரை எந்த பாவ செயல்களும் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் பாவம் செய்வது அதிகரிப்பதுடன் உங்கள் பெயரும் அவமதிக்கப்படும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எந்த பாவ செயல்களையும் செய்யக்கூடாது. ஒரு சிறிய பொருளோ அல்லது பெரிய பொருளோ திருடப்பட்டாலும் அதனால் பாவம் செய்யப்படுகிறது. இந்த கண்கள் உங்களை அதிகளவில் ஏமாற்றுகின்றன. தந்தை குழந்தைகளின் நடவடிக்கைகளில் இருந்து புரிந்து கொள்கின்றார். இவர் எனது மனைவி என்ற எண்ணம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. நாங்கள் பிரம்மா குமார்கள் குமாரிகள். நாங்கள் சிவ் பாபாவின் பேர குழந்தைகள். நாங்கள் பாபாவிற்கு சத்தியம் செய்து ஒரு ராக்கியை கட்டியுள்ளோம். ஆகவே எமது கண்கள் ஏன் எங்களை ஏமாற்றுகின்றன? நினைவு சக்தியினால் உங்களின் பௌதீக அங்கங்கள் எதனாலும் ஏமாற்றப்படுவதிலிருந்தும் விடுபட முடியும். இதற்கு அதிகளவு முயற்சி தேவை. தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதுடன் உங்கள் அட்டவணையையும் எழுதுங்கள். நான் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வதுடன் ஆசிரியருடன் முழுமையாக கற்பேன் என கணவனும் மனைவியும் இவ்வாறு தங்களிடையே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த எல்லையற்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற அவ்வாறான ஆசிரியரை நீங்கள் ஒரு பொழுதும் எங்குமே கண்டுகொள்ள முடியாது. லக்ஷ்மி நாராயணரிடமே இந்த ஞானம் இல்லாத பொழுது அவர்களுக்கு பின்னர் வந்தவர்களால் எவ்வாறு இந்த ஞானத்தை கொண்டிருக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், நீங்கள் மாத்திரமே உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதுடன் அதை நீங்கள் சங்கம யுகத்திலேயே கொண்டிருக்கின்றீர்கள். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என பாபா அதிக அளவில் உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஆனால் நீங்கள் இங்கிருந்து எழுந்ததும் அனைத்தும் முடிவடைகின்றன. சிவ் பாபா உங்களுக்கு கூறுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுதும் சிவ் பாபாவே உங்களுடன் பேசுகின்றார் என கருதுங்கள். இவரின் படத்தையும் வைத்திருக்க வேண்டாம். இந்த ரதம் கடனாகவே எடுக்கப்பட்டுள்ளது. இவரும் ஒரு முயற்சியாளரே ஆவார். அவர் கூறுகின்றார், நானும் பாபாவிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றேன். இவரும் உங்களை போன்றே மாணவ வாழ்க்கையையே மேற்கொள்கின்றார். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது புகழப்படுவீர்கள். நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆகுவதற்காகவே கற்கின்றீர்கள். பின்னர் சத்யுகத்தில் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த முடியாது. சிலரது பாக்கியத்தில் இது இல்லை என்றால் சிவ் பாபா எவ்வாறு வந்து கற்பிக்கின்றார் என அவர் சந்தேகத்தை கொண்டிருப்பார். நான் இதை நம்பவில்லை என கூறுவார். அவர் இதை நம்பவில்லை எனில் எவ்வாறு சிவ் பாபாவை நினைவு செய்ய முடியும்? அவ்வாறாயின் அவரது பாவங்களும் அழிக்கப்பட முடியாது. வரிசை கிரமமான ஓர் ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. பணி பெண்களும் வேலையாட்களும் தேவைப்படுகின்றனர். அரசர்களுக்கு சீதனத்தை ஒரு பங்காக பணிப்பெண்களும் கொடுக்கப்படுகின்றனர். மக்கள் இங்கே பல பணிப்பெண்களையும் வேலைக்காரர்களையும் வைத்திருக்கிறார்கள். எனவே சத்யுகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் பணிப்பெண்களாகவோ அல்லது வேலைக்காரர்களாகவோ ஆகின்ற தளர்வான முயற்சியை செய்யக்கூடாது. நீங்கள் இப்பொழுது இறக்க நேரிட்டால் என்ன அந்தஸ்தை பெறுவேன் என பாபாவிடம் கேட்டால் உங்களுடைய சொந்த அட்டவணையை பார்க்குமாறு பாபா உங்களுக்கு உடனடியாகவே கூறுவார். இறுதியில் நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக கர்மாதீத் ஸ்திதியை அடைவீர்கள். இது ஓர் உண்மையான வருமானம். மக்கள் இரவு பகலாக மற்ற வருமானங்களை சம்பாதிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். பங்கு தரகர்கள் ஒரு கையால் உணவருந்திக் கொண்டு மறு கையால் தொலைபேசியின் மூலமாக தங்கள் வியாபாரத்தை செய்கின்றனர். இப்பொழுது என்னிடம் கூறுங்கள், எவ்வாறு அத்தகைய நபர் இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? எனக்கு நேரமில்லை என்றே அவர் கூறுவார். ஆனால் நீங்கள் இங்கே உண்மையான ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள்.
தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். மக்கள் விசேஷமான 8 தேவிகள் போன்றோரை நினைவு செய்கிறார்கள். அவர்களை நினைவு செய்வதால் எதனையும் அடைய முடியாது. பாபா மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவர் இந்த ஒரு குறித்த விஷயத்தை விளங்கப்படுத்தவில்லை என நீங்கள் எவருமே கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆகாய விமானங்களில் இருந்து துண்டு பிரசுரங்களை போட முயற்சி செய்ய வேண்டும். சிவ் பாபா இதனையே கூறுகின்றார் என துண்டு பிரசுரங்களில் எழுதுங்கள். பிரம்மாவும் சிவ் பாபாவின் குழந்தையாவார். இவர் பிரஜாபிதாவாக இருப்பதால் இவரும் தந்தையே, அத்துடன் அவரும் தந்தையே ஆவார். சிவ் பாபா என கூறும் பொழுது பல குழந்தைகள் அன்பு கண்ணீர் வடிக்கின்றனர். அவர்கள் இன்னமும் அவரை காணவில்லை. எனவே பாபா எப்பொழுது வந்து உங்களை சந்திப்பார் என அவர்கள் எழுதுகின்றனர். பாபா, இந்த பந்தனத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். பலர் பாபாவின் காட்சிகளையும் பின்னர் ஓர் இளவரசரின் காட்சியையும் கண்டார்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது பலர் காட்சிகளை காண்பார்கள். ஆனால் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் மரணிக்கின்ற பொழுது கடவுளை நினைவு செய்யுமாறு அவருக்கு கூறப்படுகிறது. இறுதியில் அனைவரும் எவ்வாறு அதிகளவு முயற்சி செய்வார்கள் என நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் அவரை நினைவு செய்ய தொடங்குவார்கள். தந்தை உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்யுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து உங்கள் பாவங்களை அழித்து விடுங்கள். அப்பொழுதே நீங்கள் தாமதித்து வந்திருந்தாலும் முன்னால் செல்ல முடியும். புகைவண்டி தாமதிக்கும் பொழுது அது இழந்த நேரத்தை பின்னர் எவ்வாறு ஈடு செய்கின்றதோ அவ்வாறே இங்கேயும் இழந்த நேரத்தை ஈடு செய்ய உங்களுக்கு நேரம் உள்ளது. இங்கே வந்து உங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமென தந்தை அறிவுரை வழங்குகின்றார். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஆகாய விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்களை போடுங்கள். அதனால் நீங்கள் சரியான செய்தியையே கொடுக்கின்றீர்கள் என மக்கள் புரிந்து கொள்வார்கள். பாரதம் பெரிய தேசமாகும். அனைவருமே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எவராலும் பாபா இது பற்றி நான் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை என கூற முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. விவேகமானவராகி உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றவில்லையா என்பதை சோதியுங்கள். உங்கள் புலன்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி தவறான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். நினைவு சக்தியினால் புலன்களின் ஏமாற்றுதலில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். 2. இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் தாமதித்து வந்திருந்தாலும் முயற்சி செய்வதன் மூலம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும். இதுவே உங்கள் பாவங்களை அழிப்பதற்கான நேரமாகும். ஆகையால் எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். ஒரு குழந்தையாகவும் ஒரு அதிபதியாகவும் இருக்கின்ற பாடத்தை கற்பதன் மூலம் அகங்காரமற்றவராகவும் அசரீரியானவராகவும் ஆகுவீர்களாக. ஒரு குழந்தையாக இருத்தல் என்றால் ஓர் எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கையை மாற்றுதல் என்று அர்த்தம். ஒருவர் எத்தனை பெரியதோர் நாட்டின் அதிபதியாக இருந்தாலும் அல்லது அதிக அளவு செல்வத்தின் அல்லது பெரிய குடும்பத்தின் அதிபதியாக இருந்தாலும் தந்தையின் முன்னால் அனைவரும் குழந்தைகளே. பிராமண குழந்தைகளான நீங்களும் இப்பொழுது கவலையற்ற சக்கரவர்த்திகளான குழந்தைகள் ஆகின்றீர்கள். அப்பொழுது எதிர்காலத்தில் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். ஒரு குழந்தையும் அதிபதியும் என்ற விழிப்புணர்வு சதா நீங்கள் அகங்காரமற்றவராகவும் அசரீரி ஸ்திதியிலும் இருப்பதை அனுபவம் பெறச் செய்யும்.
ஒரு குழந்தை ஆகுவது. பச்சா பன்னா என்றால் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருத்தல், அதாவது பச் ஜானா என்ற அர்த்தம். ஸ்லோகம்: சந்தோஷமே பிராமண வாழ்க்கையின் ஆளுமையாகும். ஆகவே சதா சந்தோஷமாக இருங்கள். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். இன்றுள்ள கோடீஸ்வரர்களால் நிறைவேற்ற முடியாத பணியை உங்களின் ஓர் எண்ணத்தால் செய்ய முடியும். அதனால் ஆத்மாக்களான நீங்கள் பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே மேன்மையான எண்ணங்களின் சக்தியை சேமித்து மற்றவர்களையும் அதையே செய்ய தூண்டுங்கள். சிறிதளவேனும் வீணானவற்றின் அசுத்தம் இல்லாதவாறு உங்களின் மேன்மையான எண்ணங்களின் சக்தியை மிகவும் சுத்தமாக்குங்கள். அப்பொழுது மட்டுமே இந்த சக்தி அற்புதமான பணியை செய்யும். ஓம் சாந்தி.